டியூட் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் தன்னோட சரத்குமார் பொண்ணு, மம்தா பைஜு மாமா பொண்ணு. ஸோ அவங்க கூட வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ மமிதா பைஜுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் மேல ஒரு லவ் வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க மமிதா பைஜு வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா பிரதீப் ரங்கநாதன் வந்து அத இக்னோர் பண்ணிடுறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் கழிச்சு இவருக்கு தான் மாமா பொண்ணு மேல லவ் வந்துருது. அதுக்கப்புறம் சரத்குமார் கிட்ட போய் அவரு வந்து கேட்கறாப்ல, "மாமா நான் உங்க பொண்ண லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி, அப்புறம் கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண சொல்றாங்க. இவரும் பண்றாப்ல. அதுக்கப்புறம் மமிதா பைஜூக்கு வந்து ஒரு வேற லவர் இருக்காங்கன்னு வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு தெரிய வர, இதுக்கப்புறம் அந்த லவ் அவங்க கடைசில சேர்ந்தாங்களா? இல்லையா? சரத்குமார் வந்து இந்த ஜாதி இதில வந்து அவர் அதிகமா பார்ப்பாப்ல. ஸோ, அதனால இவங்க 2 பேர் லவ் சேர்ந்துச்சா? இல்லையா? சொல்ற கத தான் இந்த டியூட் படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட கதையும் தாண்டி நீங்க சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நிகித் பொம்மி இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்ல. அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. படம் பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கலர் டோன் இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் காட்டுற விதமும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கீர்த்தீஸ்வரன் இது அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம். தமிழ் நல்லாவே பண்ணியிருக்காப்ல. அதாவது ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி என்னதான் இப்ப ஜென்ஸி கிட்ஸுக்கான ஒரு படமா இருந்தாலும் கூட, ஸ்க்ரீன் பிளே வைஸா நல்லாவே பண்ணியிருக்காப்ல. ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே உங்களால லேக் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப காமெடி ஜானர்ல போயிட்டு இருக்க அதே ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பர்சனலா எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, ஷாஜகான் படம் எனக்கு அப்படியே வந்துட்டு போச்சு. அப்படியே மைண்ட்ல வந்துட்டு போச்சு. ஏன்னா, இந்த படத்துக்கு டியூட் பேர் வைக்காம தியாகின்னு பேர் வச்சிருக்கலாம். ஸோ, அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதையும் அதே மாரி தான் இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கலாம். ஆனா, இவ்வளோ தியாகியா இருக்கவே கூடாது. இருக்கலாம். ஆனா, ரொம்ப தியாகியாவே அந்த படத்துல நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி நடிச்சிருக்காப்ல. ஸோ, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.